காப்பாத்துற மாதிரி இருக்கிற சூழ்நிலைகள் இப்ப ஐயா மாதிரி ஒரு சிலர் தான் காப்பாத்திக்கிட்டு இருக்கிறாங்க இந்த கலைகளை இன்னும். இந்த இது இவங்களோட இது பண்ணாம மற்றவர்களுக்கு விருப்பம் இருக்கிறவங்களுக்கு கற்றுக் கொடுக்கறதுக்கு அது ஒரு ஸ்கூல் மாதிரியோ ஏதோ ஒரு இது மாதிரி ஆரம்பிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குங்கிறது என்னுடைய ஒரு தாழ்மையான கருத்துங்கய்யா. அப்படி விருப்பம் இருக்கிறவங்களுக்கு இந்த கலையை அவங்களும் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய விருப்பம். அதுக்கு ஐயா எப்படி அவங்க முடிவு இது பண்றாங்கிறது அவங்கதான். யாரும் இப்ப பேசுனது ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களால அதே மாதிரி உங்களால பயனடைஞ்சவங்கல நாங்களும் ஒருத்தங்க. அதுக்கு ரொம்ப பெரிய நன்றி எல்லாருக்கும் முன்னாடி சொல்லணும். நன்றிங்க சார். என்ன பதில் சொல்றாங்கன்னு கேட்டுக்கலாம், சொல்லுங்க. இந்த கேள்வியை ஓவியம் சொல்லி தரணும்ட்டு நிறைய பேர் என்ன கேட்டுட்டு இருக்காங்க. ஆனால் நான் அந்த நேரத்தை 2 விதமாக பிரிச்சிருக்கேன். ஓவியம் சொல்லித்தரத்துக்கு இன்னும் சில பேர் இருக்காங்க, என்னுடைய நண்பர்கள் இருக்காங்க, கல்லூரியில் முடிச்சவங்க இருக்காங்க, ஓவிய கல்லூரி இருக்குது. அதனால் அவங்களுடைய நீங்கள் என்னுடைய நம்பர்லாம் தெரிஞ்சிருக்கும், நீங்கள் கேட்டிங்கன்னா நான் சொல்கிறேன், அங்கே போய் நீங்கள் ஓவியம் கற்றுக்கலாம். ஏன்னா என்னுடைய நேரம் ஓவியம் சொல்லி தர்றது அவசியம் நல்ல விஷயந்தான். அதை விட நிறைய சமுதாயத்தில் இந்த மாதிரி செய்யக்கூடியவங்களை சந்திக்கிறதுல தான் என்னுடைய நேரத்தை அதிகமாக இப்போ கொடுத்துட்ருக்கேன். அதனால் நான் ஓவியம் சொல்லி கொடுக்குறதுல நேரத்தை இப்போ கொடுக்கல. ஆர்வம் இருக்கிறவங்க தொடர்புபடுத்துனீங்கன்னா நான் உங்களுக்கு யார் சொல்லித்தராங்க, எங்கே இருக்குது என்னன்ற தகவல் நான் சொல்கிறேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். சார் நன்றிங்க, அவங்க 2 பேருக்கு நன்றி. சார் நீங்கள் நான் அர்ஜுனன் தபஸை பற்றி பேசுகிறேன், உங்களோட சேலஞ்சிங்கான ஓவியத்தை பற்றி நம்ம அதுக்குள்ள நேயர்கள் வந்துட்டு அதை பற்றி நீங்கள் தொடர்ந்து பேசினா நல்லா இருக்கும். குறிப்பாக மகாபலிபுரமே அது ஏதோ பிக்னிக் சென்டர் மாதிரி நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. அந்த மகாபலிபுரத்துக்கு முன்னாடி நமக்கு ஒரு அங்கே கோயில் இருக்குது. அதாவது அர்ஜுன தபஸுக்கு முன்னாடியே ஒரு கோயில் இருக்குது. ஆனால் நிறைய பேர் நான் போகும்போதெல்லாம் பார்த்துருக்கேன். 3 மாதங்கள் நான் மகாபலிபுரத்துக்கு தொடர்ந்து போய் மகாபலிபுரத்தினுடைய ஓவியங்கள் 38 ஓவியங்கள் வரைந்து அதை சென்னையில் ஒரு கண்காட்சியாக வச்சுருந்தேன். அப்போ போகும்போது பார்க்குறேன், இந்த கோயிலுக்கு போகிறது யாருமே இல்லை. எல்லாம் நேராக போயிட்டு அதோ பிக்னிக் சென்டர் மாதிரி போய் பார்த்துட்டு வராங்க. ஆனால் அங்கே கோயிலுக்கும் போகணும். இது கோயில் அந்த சிற்பம் இருக்கு இல்லையா, அந்த சிற்பத்தில் கூட அர்ஜுன தவம் அது கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்னொரு பூனை இருக்கும். நீங்கள் அதை கவனிக்கணும். இந்த பூனையும் அர்ஜுனன் எப்படி இந்த கை 2 மேலே வச்சு ஒரு தவம் பண்ணிட்டு இருக்காரோ அதே மாதிரி பூனையும் செஞ்சுட்டு இருக்கோம். அந்த பூனையும் சுற்றியும் எலிகள் இருக்கும். அந்த எலிகள் சொல்லுதா இவன் தவம் செய்யலை, உண்மையிலே செய்யலை, போலியா செய்கிறான்ற மாதிரி அந்த சின்ன சிற்பத்தில் நமக்கு காட்டும். அதே மாதிரி அந்த ஓவியத்தில் அந்த சிற்ப இதில் 2 மான் இருக்கும். நம்மளுடைய பாரத பிரதமர் இந்திரா காந்தி அம்மையார் அவங்க வந்திருக்கும் போது அங்கே பார்த்துட்டு அந்த மானுடைய அழகு, அந்த மானை பார்த்து அதை நம்ம ஒரு 10 ரூபாய் நோட், பழைய நோட்டில் இருக்குது, அது அவங்க சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால் முழு வடிவமே சேர்த்துருக்கணுன்றது என்னுடைய எண்ணம். அந்த மாதிரி அது இருக்குது. அதே மாதிரி அர்ஜுனன், சிவன், அதனுடைய ஸ்டோரியே அதில் இருக்குது முழுமையாக. அதில் சந்திரன், சூரியன், யானைகள். அந்த யானை பார்த்தோன்னு சொன்னால் 11 யானைகள் இருக்குது. நம்ம பார்த்தா ஜஸ்ட் 2 யானை மாதிரி தெரியும். அந்த யானைக்குள்ளே வச்சு 11 யானை இருக்குது. அந்த யானையினுடைய அந்த வரையும் போது தான் நான் ஒவ்வொரு ட்ரிப்பாக பார்த்தேன். ஒரு யானையினுடைய தந்தம் உடைஞ்சிருந்த மாதிரி இருந்தது. ஒரு புத்தகத்தில் படித்தேன். அதுக்காக படிக்கும்போது தெரியுது அது தேவேந்திரனுடைய யானை. அந்த யானைக்கு 2 தந்தம் இருக்கும், அது உடைஞ்சது இல்லை, அந்த சிற்பியை அப்படி செஞ்சுருக்காங்க அப்படி சொல்லிட்டு. ஸோ நுணுக்கமாக ஒவ்வொரு விஷயமும் அதை படிக்கும்போது அதில் மிருகங்கள் இருக்குது, மரங்கள் இருக்குது, செடிகள் இருக்குது, நம்ம தேவர்கள் இருக்காங்க, எல்லாமே அந்த இதில் இருக்குது. ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ அதுவும் பெரிய சேலஞ்சிங்கான வருது. நான் இப்படி அஜந்தாவினுடைய ஓவியம் வரையும் போதும் சேலஞ்சிங்காக இருந்தோம். அதே மாதிரி மகாபலிபுரத்தினுடைய இந்த அர்ஜுன தவம் இது பெரிய சேலஞ்சிங்கான ஒர்க் தான். நாம் இதெல்லாம் ரசிக்கணும். அங்கே போகும்போது ஒவ்வொரு விஷயமும் ரசிக்கணும். அதுக்காக தான் நான் அதை ஒரு புத்தகமாக கூட வெளியிட்டிருக்காங்க. நிறைய என்னுடைய புத்தகங்கள் வெளியிட்டவங்க சொல்லுவாங்க, அது ஃப்ரெஞ்சில், ஹிந்தி, ஆங்கிலம், தமிழ் அத்தனை மொழியிலும் வெளியிட்டிருக்காங்க. அது குறிப்பாக அந்த ஃப்ரெஞ்சில் நிறைய வாங்கியிருக்காங்க அந்த புத்தகங்கள். ஃப்ரெஞ்சு மக்கள் நிறைய பேர் இதை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் இல்லை அந்த புத்தகங்களோட இது பல்வேறு ஓவியங்கள் நீங்கள் இப்போ பல்வேறு பத்திரிகைகளாக கொடுத்த ஓவியங்களை பார்த்துட்ருக்கு. நீங்கள் அடுத்ததை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இப்போ சில உங்களோட ஓவியத்தில் ஒரு முக்கியமான ஓவியம் பார்த்தீங்கன்னா சிக்னேச்சர் மாதிரியே பேர் மாதிரியே வேகனந்திர படம் ஒன்று வரைஞ்சிருச்சது. அது என்ன இது வித்தியாசமான டைப்பான ஓவியமா இல்லை என்ன வாட் இஸ் தட் சார்? ஓவியம் சாதாரண ஓவியம் தான். சரி, எண்ணம் கொஞ்சம் வித்தியாசமானது. சரி, நான் ஏற்கனவே சொல்லியிருந்தீங்களா எண்ணங்களின் சங்கமம். எண்ணங்கள் சங்கமம் தொடர்ந்து நடந்துட்டு வருது. இதை நிறைய பெரிய மக்கள், அதாவது சமுதாயத்து மேலே அக்கறை இருக்கணுங்களாம் அதை கவனிச்சுட்டு வராங்க. அதில் ஒரு அமைப்பு தான் ராமகிருஷ்ண மடம். சென்னை ராமகிருஷ்ண மடத்தில் கூட சுவாமி விமுர்த்தானந்த மகாராஜ் அவங்க தான் இந்த எண்ணங்களின் சங்கமம் அப்படி பேர் கூட சொன்னாங்க. இது மாதிரி பேர் இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு. கடந்த ஆண்டு, அதாவது 2013ஆம் ஆண்டு சுவாமி விவேகானந்தருடைய 150வது ஆண்டு. சுவாமி விவேகானந்தருக்குன்னா தொண்டு செய்கிறது தான் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ தொண்டு செய்கிறவங்களை ஒருங்கிணைக்கிறது எண்ணங்கள் சங்கமம். இது நாம் கடந்த ஆண்டு என்ன யோசிச்சோம்னா, அப்போது சுவாமி விவேகானந்தர்னா தொண்டு, 2வது 100 இளைஞர்கள், 100 இளைஞர்கள் கொடுங்க தேசத்தை மாற்றி காட்டுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தார். இப்போ 100 இளைஞர்கள் நம்மக்கிட்ட இருக்காங்க.
எல்லாருமே இது மாதிரி சுவாமி விவேகானந்தர் சொன்ன மாதிரி இந்த 100 இளைஞர்கள் ஒரே மேடையில் யாராவது இது வரைக்கும் காட்டியிருக்காங்களான்னு எனக்கு தெரியல. அதனால நான் என்ன வச்சுருக்கேன், நம்மகிட்ட இருக்கக்கூடிய அந்த 800 இளைஞர்கள் அப்போ இருந்தாங்க அந்த இளைஞர் சங்கமத்தில் 800 NGOக்கள், அதில் 40 வயதுக்கு உட்பட்ட இளைஞர்களை 100 பேரை தேர்வு பண்ணி அந்த 100 பேருக்கும் சுவாமி விவேகானந்தருடைய விருது கொடுத்துருந்தோம். அந்த விருது யாருக்கெல்லாம் கொடுத்துருந்தோமோ அந்த 100 பேருடைய பெயர்கள், அவருடைய பெயரும் அவருடைய உதாரணமாக ராதாகிருஷ்ணன் ஒருத்தர் இருக்காருன்னா அவரும் அவருடைய அமைப்பு பேர் தோழன் பேரும், இந்த மாதிரி அமுதசாந்தி தியாகம் பெண்கள் மையம், இந்த மாதிரி ஒவ்வொரு பேரும் சேர்த்து வரைஞ்சது தான் சுவாமி விவேகானந்தருடைய உருவம். இந்த உருவம் வரைந்ததுக்கு பிறகு அவங்களுக்கெல்லாம் பெரிய மகிழ்ச்சி. அந்த இளைஞர்களுக்கெல்லாம் நான் சுவாமிஜி கூட இருக்கிறேன், அவருடைய மூக்கில் இருக்கேன், அவருடைய கண்ணில் இருக்கேன், அவருடைய உடலில் இருக்கேன்ட்டு அவங்களுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு இன்ஸ்பிரேஷன் அது. ஆமாங்க. அதே மாதிரி இன்னொரு விஷயம் யோசிச்சோம், இது கொடுக்குறோம், விருது கொடுக்கணும். கொடுக்கும்போது யார் கொடுத்தா சரியாக இருக்கும், ஏன்னா சுவாமி விவேகானந்தருடைய விருது கொடுக்க போகிறோம், யார் கொடுத்தா சரியாக இருக்கும்னு பார்க்கும்போது நம்ம எண்ணத்தில் தோணுது ஒரு 2-3 பேர் வந்தாங்க. ஒன்று ராமநாதபுரம் ராஜா. சுவாமி விவேகானந்தர் உலக நாடுகள் முழுக்க சுற்றிட்டு நம்மளுடைய தமிழ்நாட்டுக்கு வராரு. அப்போ ராமநாதபுரத்தில் தான் இறங்குறாங்க. அப்போது ராஜாவை சுவாமி விவேகானந்தரை குதிரை வண்டியில் வச்சுட்டு குதிரையை எடுத்துட்டு ராஜாவே இழுத்துட்டு வந்தாராம். இது நம்ம படிச்சிருக்கோம், நடந்திருக்கிற விஷயம் இல்லையா? அப்போ அந்த ராஜாவினுடைய பாரம்பரியத்தில் அங்கே இருக்கக்கூடிய ராமநாதபுரம் ராஜாவை இப்போ கூப்பிடலாமே அப்படி தோணுச்சு. ராஜாவுக்கு நமக்கு எந்த ஒரு தொடர்பு இல்லை, எப்படி வருவார் தெரியாது. ஆனால் எண்ணம் வந்தது. நேராக ராமநாதபுரம் போனோம். அங்கே ஒரு நண்பர் மணியம் சார் ஒருத்தர் இருக்காங்க, அவங்ககிட்ட பேசின உடனே அவங்க ராஜா கிட்ட கூப்பிட்டு போனாங்க. ராஜா கிட்ட பேசணும், இப்போ இருக்கிற குமரன் சேதுபதினுக்கு இப்போ இருக்கிற ஒரு பேர் ஏதோ, அவர்கிட்ட கேட்ட உடனே அவர் உடனே சம்மதிச்சிட்டார். இப்படி ஒரு நல்ல காரியம் பண்ணுறீங்க, நான் வரேன் அப்படி சொல்லிட்டார். ஸோ அடுத்து யாரை கூப்பிடலாம் அப்படி வச்சோம். சார் ஒரு நேயர் வெயிட் பண்ணிருக்காரு, நம்ம அவர்கிட்ட பேசி நம்ம தொடர்ந்து நம்ம பேசலாம். ஹலோ 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 வணக்கம். ஹலோ ஹலோ இணைப்பில் இருக்கீங்களா? ஹலோ சார், லைன் கட் ஆகிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். இப்போ அடுத்து சுவாமி விவேகானந்தர் வெளிநாடுகளுக்கு போகிறதுக்கு ரொம்ப முக்கியமாக அலசிங்க பெருமாள் அப்படி சொல்லுவாங்க. சென்னையில் இருந்தார். அலசிங்க பெருமாள் நிறைய பேர்கிட்ட பணம் கலெக்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்துருக்காரு அப்படி சொல்லுவாங்க. அப்போ அலசிங்க பெருமாள் அவருடைய குடும்பத்தில் யாராவது இருக்காங்களான்னு பார்க்கும்போது நம்மளுடைய அவருடைய பேரன் ஒருத்தர் இருக்காரு, பெங்களூரில் இருக்காரு அப்படின்னு எங்களுக்கு அந்த விலாசம் கிடைச்சிது. உடனே அவருக்கு தொடர்படுத்த அவர் நேராக சந்திக்கவும் இல்லை, இங்கிருந்தே ஃபோனில் பேசி அவர்கிட்ட சொன்ன உடனே அவர் ரொம்ப மகிழ்ச்சி. அவருக்கு வயசு 90க்கு மேலே. ஆனால் நான் வரேன், நிகழ்ச்சிக்கு வரேன் அப்படி சொல்லிட்டார் அவர். ஸோ அப்போது நம்ம ராமநாதபுரம் ராஜா கூப்பிட்டோம், அலசிங்க பெருமானுடைய பேரனை கூப்பிட்டோம். அதுக்கடுத்து என்ன, இங்கே இருக்கக்கூடிய ராமகிருஷ்ண மடம் அதனுடைய சுவாமிகள் கூப்பிட்டுருந்தோம், அவங்களும் வந்திருந்தாங்க. இந்த 3 பேரை மையமாக வச்சு தான் இந்த விருதே நம்ம கொடுத்தோம். ஸோ அது வாங்கினவங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப மகிழ்ச்சி. ஆனால் வாங்கின இளைஞர்கள் என்ன கேட்டாங்க சில பேர், ஐயா நீங்கள் விருது கொடுத்துருங்க, இவ்வளோ பெரிய ரொம்ப பிரமிப்பாக இருக்குது, ஆனால் நாங்கள் இது வரைக்கும் ஒன்றும் செய்யலையே அப்படி சொன்னாங்க. நான் சொன்னேன், இது வரைக்கும் செஞ்சதுக்கு கொடுக்கல, இனிமேல் செய்ய போகிறதுக்கு தான் கொடுத்துருக்கேன் அப்படி சொல்லிட்டேன். அப்போ என்ன செய்யணும் அப்படி கேட்டாங்க. நம்ம தமிழ்நாட்டில் இப்போ ரொம்ப முக்கியமான விஷயம் குடிநீர் பிரச்சனையை பற்றி நம்ம அண்டை மாநிலங்கள் பெரிய பிரச்சனை இருக்குது. 2வது உலக அளவிலே கூட குடிநீர் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அது காரணம் என்ன, ஏரிகள், குளங்கள், குட்டைகள், கண்வாய்கள். நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய இப்போ ஒரு ஏரி இருக்குது, அந்த ஏரி ரொம்பலன்றாங்க. ஏன் ரொம்பல, ஏரிக்கு வரக்கூடிய தண்ணி அந்த வழியை அடைச்சிட்டாங்க. இப்போ இதெல்லாம் நம்ம கவனிக்கணும், ஒவ்வொரு இடத்துல நம்ம பார்க்கணும், அதெல்லாம் சரிப்படுத்தினா நிச்சயமாக நல்லாயிருக்கும். இந்த வேலையை நீங்கள் செய்யுங்கன்னு சொல்லியிருந்தோம். அழகாக இப்போ நிறைய இளைஞர்கள் மதுரையில் விழித்தெழு மதுரை அப்படி ஒரு அமைப்பு, அந்த தண்ணீருடைய பிரச்சனையே எடுத்துக்கிட்டு நிறைய இளைஞர்கள் வேலை செஞ்சுட்ருக்காங்க. இப்போ ஒரு அம்மா கேட்டாங்க இல்லையா, ஐடியில் ஒர்க் பண்ணுறக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் இதுக்காக வேலை செஞ்சுருக்காங்க, இயற்கைக்காக வேலை செஞ்சுட்ருக்காங்க. ஸோ இதுதான் நான் அவங்ககிட்ட சொல்லியிருந்தேன், நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணீர். 2வது இன்னொரு விஷயமும் சொல்லியிருந்தேன் அவங்ககிட்ட, சூரியன் நமக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கான். சூரியன் அந்த சக்தி நிறைய வந்துட்டு இருக்கு, ஏன் அதை பயன்படுத்தக்கூடாது, நம்ம கரண்ட் இல்லை அது இல்லை இதில் சொல்லிட்டு இருக்கோமே அப்படி சொல்லியிருந்தோம். அது நிறைய காசு ஆகுமே அப்படி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், இப்போ தங்கம் விற்கிற அந்த கடையில் இப்போ பாருங்கள், எல்லாரும் ஒரு கூட்டம் இருக்குது, கடன் நிறைய ஆகிட்டு இருக்குது, கூட்டம் ஆகிட்டே இருக்குது. ஆனால் அதை விட இது ரொம்ப உயர்வான ஒரு விஷயம். நாம் இன்னும் வருங்காலத்தில் இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி நாம் என்ன செய்ய முடியும், அதையும் நாம் முயற்சி பண்ணலாம். ஒரு நேர் வெயிட் பண்ணுறா சார், நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருக்கலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ சொல்லுங்கம்மா. நான் விருதுநகர்ல ராதா அவங்க பேசுறேன் சார். சொல்லுங்க ராதா, உங்க டிவி வால்யூம் குறைச்சு வச்சு பேசுங்கம்மா ப்ளீஸ். குறைச்சு வச்சுட்டேன், நான் வேற இடத்துக்கு வந்துட்டேன் சார். மகிழ்ச்சி, சொல்லுங்க சார் கூட தான் பேசணும். அதாவது அவர் இந்த மாதிரி சேவை பண்றது எங்களுக்கு
ரொம்ப மனசுக்கு வந்து நிம்மதியா இருக்கு. இப்போ காந்தி, காமராஜர் அவங்களோட வழி வந்து சாரும் பண்றது, இந்த மாதிரி சேவைகள் பண்றது, இந்த மாதிரி இதெல்லாம் ரொம்ப மனசுக்கு எங்களுக்கு திருப்தியா இருக்கு. காந்தி அவங்க கண்ட கனவு கண்ட இந்தியா வந்து சீக்கிரம் கிடைச்சிரும் சொல்லி எங்களுக்கு நம்பிக்கையா இருக்கு சார். சொல்லுங்கம்மா. மகிழ்ச்சிமா. நீங்க வேற ஏதாவது சார்கிட்ட கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறீங்களா? சார், எங்களுக்கும் இந்த மாதிரி படம் வரையறதுல விருப்பம் தான். ஆனா நீங்க அதான் சொல்லி கொடுக்கறதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரி சேவைகள்ல இருக்கிறதுனால நேரம் இல்லைன்னு சொன்னதுனால வேற யார் மூலியமாவது கான்டாக்ட் பண்ணணும்னு சொன்னீங்க. அந்த மாதிரினா யார சார் கான்டாக்ட் பண்ணலாம்? அம்மா, நிகழ்ச்சி முடிஞ்சு நீங்க நிலையத்துக்கு ஃபோன் பண்ணுங்க. சாரோட ஃபோன் நம்பர் தருவாங்க, அவர் தெரிஞ்சு கேட்டுக்கம்மா. ஓகே சார். சரிங்களா? இல்ல சார், இந்த நிகழ்ச்சியில இந்த ஓவிய கல்லூரிகள் எங்க மாதிரியா இருக்கு, தனியார்ல இருக்கு, கவர்மெண்ட் இருக்கு, என்ன மாதிரி சேரலாங்கிறது சார் உங்களுக்கு சொல்லுவாங்க. சரிங்களா? நீங்க சொல்லலாம் சார். நீங்க இல்ல இந்த ஓவியத்தை பத்தி நம்ம பேசணும் நீங்க சொல்லிங்க, நீங்க ஒரு கைட் பண்றேன்னு சொல்லிங்க. இந்த மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ், ஓவிய கல்லூரி சேரணுமா? நீங்க வந்து இப்போ +2 முடிச்சதுக்கு அப்புறம் அதுல வந்து 40% மார்க் இருந்தாலே போதும். +2 முடிச்சதுக்கு அப்புறம் சென்னையில ஒரு ஓவிய கல்லூரி இருக்கு, கும்பகோணத்துல ஒரு ஓவிய கல்லூரி இருக்கு. நீங்க அதுல வந்து யாருக்கு அதுல ஆர்வம் இருக்கோ, ஆர்வம் தான் ரொம்ப முக்கியம், அதுல சேரலாம். அதனால அவங்க வந்து 4 ஆண்டுகள் பயிற்சி, இதுக்கு முன்னாடி 5 வருஷம் இருந்தது, இப்போ 4 வருஷம் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் சேர்ந்துட்டு நிச்சயமாக அதில் உங்களுக்கு என்னென்ன வேணும், பெயிண்டிங் கற்றுக்கலாம், இல்லை செராமிக் கற்றுக்கலாம், இல்லை வந்து ஸ்கல்ப்சர் கற்றுக்கலாம், எதில் ஆர்வம் இருக்கோ அதை நீங்கள் கற்றுக்க முடியும். அதை நீங்கள் வந்து நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் என்னுடைய நம்பர் சொல்லுவாங்க, இல்லை நான் தொடர்புபடுத்திருக்கோம், நீங்கள் என்ன தொடர்புபடுத்துறீங்கன்னா நான் உங்களுக்கு அதை எப்படி போகணும் என்னன்ற தகவல் உங்களுக்கு சொல்கிறோம். அவசியமாக நீங்கள் அதை சேர முடியும். கும்பகோணத்தில் இருக்குது உங்களுக்கு, இங்கெல்லாம் சென்னையில் இருக்குது. நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிற 2 இடத்துல ரொம்ப முக்கியமாக அரசாங்கத்தினுடைய அந்த கல்லூரிகள் இருக்குவா. ஓகே சார், நன்றி ராதாண்ணா, தேங்க்யூ சார். இன்னொரு நேயர் வெயிட் பண்ணிருக்கேன், நான் பேசலாம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் ஹலோ சார், சொல்லுங்க சார். வணக்கம். ஹலோ, வணக்கம் சார். சார் வணக்கம் சார், நான் ஜேபி சார், நான் செந்தில் காரைக்குடியிலேருந்து பேசுறேன் சார். செந்தில்குமார், காரைக்குடி உயிர்த்துளி செந்தில் சார். செந்தில் சொல்லுங்க. சார் கேட்டுட்டு இருக்கா, உங்களோட கேள்வி கேளுங்க சார். உங்க நிகழ்ச்சி பாக்குறதுக்கு கண்டிப்பா சார். ஏன்னா இளைஞர்களுக்கு இன்னைக்கு வந்து நிறைய சேஞ்சஸை கொடுத்துட்டு இருக்கீங்க. புதிய டிவி மூலமா கண்டிப்பா நல்ல ஒரு ரீச்சா இருக்கும் சார். இளைஞர்கள், புது இளைஞர்கள் 835 பேர் 1000 பேரா கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு நல்ல இதா இருக்கும் சார். ரொம்ப சந்தோஷம் செந்தில். சொல்லுங்க செந்தில், வேற ஏதாவது கேள்வி கேட்கணுமா சார் கிட்ட? சார் கேள்வி சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காக சொன்னோம். ஒவ்வொரு கிராமத்துக்கும் சார் போய் ஒவ்வொருத்தருக்கும் அந்த யாரெல்லாம் சர்வீஸ் பண்றாங்களோ அவங்கள போய் ரெகனைஸ் பண்ணி அவங்கள ஒன்றிணைச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அது வந்து எனக்கு அதுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு மேல ஒரு இறைவனுக்கும் சாருக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். நல்ல ஒரு எழுச்சிமிகு இளைஞர்களை உருவாக்கிட்டு இருக்காங்க சார். ரொம்ப மகிழ்ச்சி செந்தில்குமார், உங்களோட பேச்சிலே தெரியுது நீங்களும் நிறைய பேர் உருவாக்குனதான் சாரோட ஆசை நினைக்கிறேன் நான். அதனுடைய அவருடைய எண்ணங்களை நீங்களும் பிரதிபலிச்சுட்டு இருக்கேன். அதே மாதிரி உங்களோட பகுதியில் இருக்கிற மக்களை மாத்தினா இந்த தேசத்துக்கு நல்லது நினைக்கிறேன் செந்தில்குமார். நன்றிங்க. சார் நல்ல சப்போர்ட் பண்ணிருக்காங்க, எனக்குமே நல்ல ரெகனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. எனக்கு அந்த 835 பேர்ல எனக்கு விருதுலாம் கொடுத்து ரெகனைஸ் பண்ணாங்க. ரொம்ப ரொம்ப குடும்பத்துக்கு எல்லாருக்கும் மகிழ்ச்சி. அது ரொம்ப நன்றி செந்தில்குமார், ரொம்ப ஆல் தி பெஸ்ட். நல்லா பண்ணுங்க, இது பண்ணாலுங்க. ஆக்சுவலா இன்னைக்கு ஒரே விஷயம் கேட்டதை வச்சுட்டு அதை சொல்லிடுறேன். இப்போ நான் வந்து கடந்த 10 ஆண்டுகள்ல 1000 பேரை சந்திச்சிருக்கேன், 1000 அமைப்புகள் இருக்கு. அடுத்து எனக்கு எண்ணம் கூட அடுத்த 5 ஆண்டுகள்ல தமிழகம் முழுவதுமே 25000 இளைஞர்களை சந்திக்கணும். அது சாத்தியமா அப்படி சொல்லி பாருங்க. என்ன சாத்தியம் எப்படின்னா, ஒவ்வொரு மாவட்டத்திலும் என்னுடைய உள்ளத்துல என்ன இருக்கோ இதே சிந்தனை கூட இளைஞர்களை நான் கண்டுபிடிச்சிட்டேன். அவங்க இருக்காங்க. இப்போ செந்தில்குமார் மாதிரி. சரிங்க. இப்போ செந்தில வந்து சிவகங்கை மாவட்டம், அந்த சிவகங்கை மாவட்டத்தில் 1000 பேர் அவரால் பார்க்க முடியும். ஸோ அந்த மாதிரி இப்போ தேர்வு பண்ணியிருக்கோம். இந்த ஆண்டு எண்ணங்கள் சங்கமத்தினுடைய 10ஆம் ஆண்டு விழாவில் இதை தான் நாங்கள் வந்து அடுத்த 5 ஆண்டுகளில் 25000 பேர் தமிழகம் முழுவதும் சமுதாயத்தின் மேலே அக்கறை இருக்கக்கூடிய நல்ல இளைஞர்களை தேர்வு பண்ணணும் அப்படி நாம யோசிச்சிருக்கோம். அதை நான் இந்த நேரத்தில் அதை நான் தெரிவிக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப 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 மகிழ்ச்சி சார். ஏன்னா ஒரு சிறப்பான சிந்தனை தேசத்தோட வளர்ச்சிக்கும் நன்மைக்கும் வந்து இளைஞர்கள் தேவை. நீங்க ஓவியத்தை வந்து ஸ்கூல்ல போய் சொல்லி கொடுத்த அனுபவங்கள்லாம் இருக்கு இல்லையா உங்களுக்கு? ஏன்னா நீங்க வந்து உங்களை சேர்த்துக்கவே இல்லை டிராயிங் ஸ்கூல்ல, அதனால தான் மிகப்பெரிய ஓவியரானுங்கிற ஒரு சந்தேகம் கூட எனக்கு இருக்குது. ஓகேங்களா? ஏன்னா இப்ப நிறைய எங்கெங்கெல்லாம் இந்த மாதிரி பள்ளிகள்ல இந்த சமூக மாற்றத்திற்காக சேவைக்காக செல்கிற பொழுது வாய்ப்பு கிடைக்கிறப்பெல்லாம் ஸ்கூல்ல பிள்ளைங்கிட்ட நீங்க பேசுறீங்க. அது என்ன 2 அனுபவங்கள் என்னால சொல்ல முடியும். ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு தம்பி என்கிட்ட வந்தாரு. சார், நான் வந்து ஓவியம் கற்றுக்கணும், உங்களை ஓவியம் பார்த்துருக்கேன், எனக்கு ஓவியத்தில் தான் ஆர்வம் அப்படி சொன்னார். சொன்ன சரிப்பா, அவருடைய பின்னணி எல்லாம் கவனிச்சுட்டேன். பின்ன என்ன விஷயம் தெரியல, யாரும் இல்லைப்பா, ரொம்ப ஏழ்மையான தம்பி, அவங்க அக்கா இருக்காங்க, டெய்லரிங் இது பண்ணிட்டு ஏதோ சம்பாரிச்சிட்டு இருக்காங்க, முடியாது.
நான் சொன்னேன், வேண்டாம் தம்பி, இது 4 வருஷம் படிக்கணும், உன்னால் முடியாது, நீ வந்து வேற ஒரு தொழில் பண்ண, ஓவியம் சைடில் பண்ணிக்கலாம். அவன் ஒத்துக்கவே இல்லை. இல்லை சார், நான் ஓவியம் தான் எனக்கு வேணும், எனக்கு எப்படி ஒரு இது இருந்தால் அதே மாதிரி எண்ணத்தோடு இருந்தான். சரி, அவனுக்கு தேவையான உதவிகள், அவனுக்கு தேவையான எங்கே சேரணும், ஏன்னா அவனுக்கு ஆர்வம் இருக்குது, நம்ம ஒன்றும் செய்ய வேண்டியதில்லை. அவன் கும்பகோணத்தில் சேர்த்து விட்டுருக்கோம். சேர்த்து விட்டு அவன் 4 ஆண்டுகளும் ரொம்ப அருமையாக படித்து முடித்து இன்னைக்கு ஒரு சிறந்த ஓவியனாக வந்திருக்கான். இன்றைக்கி நான் காலையில் இங்கே வர நிகழ்ச்சிக்கு வரதுக்கு முன்னாடி அந்த தம்பிக்கு ஃபோன் பண்ணி, தம்பி இது மாதிரி போகிறேன்னு சொல்லும்போது எனக்கு பல தகவல்கள் சொல்கிறான். சார், ஓவியத்தில் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அதனால் அதே மாதிரி இப்போ என்ன பண்ணுறேன்னா, ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் போயிட்டுருக்கேன். இப்போது சமீபத்தில் செங்காலிபுரம் அப்படி ஒரு கிராமத்துக்கு போகிறேன். சரிங்க சார். அந்த கிராமத்தில் கூட எங்கே போனாலும் அந்த கிராமத்தில் மாணவர்கள்கிட்ட குறிப்பாக நான் பேசுகிறதும் இளைஞர்கள்கிட்ட பேசுகிறதும் குறிப்பாக வச்சுருக்கேன். அந்த பள்ளிக்கு போயிட்டு பள்ளி தலைமை ஆசிரியர் சொல்லிட்டு 10ஆம் வகுப்பு மாணவர்களை பார்த்து பேசுகிறேன். அதில் ஒரு மாணவன், சார் நான் நல்ல ஓவியம் வரைகிறேன் அப்படி எனக்கு எடுத்து வந்து காட்டுறான் ஓவியத்தை. அந்த ஓவியத்தை பார்த்தோன்னே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சரிப்பா, நீ எப்படி பண்ணணும் என்ன பண்ண, அவருக்கு சில டிப்ஸ் எல்லாம் கொடுத்து, படி, நல்லா படி, அதே நேரத்தில் இந்த மாதிரி வரையணும், இந்த மாதிரி வரையணும் அப்படி சொல்லியிருக்கேன். தொடர்ந்து நீ ஒரு ஓவியனாக வரணும் அப்படின்னு. இந்த மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் சில பேர் இருக்காங்க. அவங்கள வந்து அந்த ஓவியத்துறை மேலே அதை கொண்டு வரதுக்கு அவங்களுக்கு என்கரேஜ் பண்ணால் போதும். நம்ம ஒன்றும் பெருசாக அவங்களுக்கு சொல்லணுன்றது கூட இல்லை, ஒரு தூண்டுதலாக இருக்கணும், தூண்டுதலாக இருந்தாலே போதும். இப்போ சிவகங்கை மாவட்டத்தை பற்றி ஒரு தம்பி கேட்டிருந்தாரு இல்லையா, அதில் ஒரு சின்ன உதாரணம் சொல்லணும். இளைஞர்கள் ஒன்று சேர்ந்தால் என்ன சாதிக்க முடியும்ட்டு. திருக்கலாப்பட்டி அப்படி ஒரு கிராமம். அந்த கிராமத்தில் இளைஞர்களாக ஒன்றா சேர்ந்துட்டு கிராமத்தினுடைய பள்ளி வளர்ச்சிக்காக முயற்சி பண்ணாங்க. அதை நான் வந்து நிறைய பேருக்கு சொல்லுவேன். எப்பவுமே ஒரு நல்ல விஷயம் ஒரு இடத்துல நடந்தால் நான் இன்னொரு இடத்துல சொல்லுவேன். அதான் என்னுடைய வேலையே. இந்த சர்வர் மாதிரி வச்சுங்களேன். அப்போது இது கும்பகோணத்து இதில் தஞ்சாவூரில் இருக்கக்கூடிய ஒருத்தர்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்புறம் வந்து கோயம்புத்தூரில் அவர் இந்த கிராமத்துக்கு தேவையான பள்ளிக்கு தேவையான எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுத்தாங்க. கடந்த ஆண்டு இதுவரை 53% மேலே கூட தாண்டாத அந்த பள்ளி கடந்த ஆண்டு 100% வெற்றி. இது மாணவர்கள் படிச்சது அவங்க தான் படித்தாங்க, ஆசிரியர்கள் அவங்க தான் சொல்லி கொடுத்தாங்க. ஆனால் அந்த இந்த தூண்டுதல் இருக்கு, அதில் வெற்றி கிடைச்சு. இளைஞர்கள் நிறைய பேர் ரொம்ப நல்லா இருக்காங்க, நிறைய பேர் செஞ்சுட்டு இருக்காங்க. நான் நிறைய இளைஞர்களை சந்திச்சுட்டு இருக்கேன். நிறைய இளைஞர்கள் சமுதாயத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. அதுவும் ஐடியை பற்றி நல்லா சில நேரத்தில் தப்பாக பேசுவாங்க. ஐடியில் இருக்கிற இளைஞர்கள்லாம் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் நான் வந்து நிறைய ஐடியில் இளைஞர்கள், இளம் பிறைய ஆர்கனைசேஷன் எந்த கிராமத்தில் எங்கே பண்ணணும் அது செய்ய தயாராக இருக்காங்க. அந்த மாதிரி ரொம்ப மகிழ்ச்சியான விஷயம். ஒரு நேர் வெயிட் பண்ணுறீங்க, நம்ம தொடர்ந்து பேசலாம். ஹலோ 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 வணக்கம் ஐயா வணக்கம். நான் பிவி சேஷாத்ரி, ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்ல பேசுறேன். சொல்லுங்க சேஷாத்ரி சார், சொல்லுங்க. ஐயா, முதல்ல உங்களுக்கு வந்து உண்மையானவர்களுக்கு உண்மையை தலைவணங்கி நான் கேட்டுக்கிறேன். நானு இந்த கலை வந்து எல்லாருக்கும் பரவணும். கலை வந்து இந்த மாதிரி ஓவிய கலை வந்து மறந்துட்டு இருக்கு. அதற்கான முயற்சிகள் என்ன செய்றீங்க? இப்ப வர தலைமுறைக்கு நீங்க செய்ய வேண்டிய தொண்டு என்ன? அந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்டுக்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் கேட்கிறார். ஹலோ, வணக்கம். வணக்கம் ஐயா. ஐயா, இப்போ நம்ம இந்த கலை இருக்குல்ல இப்ப பண்றீங்களே, இது வந்து நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எந்த அளவுக்கு நம்மளுடைய பொருளாதாரத்துக்கு எப்படி உதவும் அப்படி இருக்கும், நமக்கு அடுத்த வர ஜெனரேஷனுக்கு நம்ம வந்து இதை வந்து எப்படி எடுத்து போய் சேர்த்து அவங்க பொருளாதாரத்தை முன்னேற முடியுமா இந்த கலையால? நிச்சயமா முடியும். நிச்சயமா இந்த கலையினால எப்படி ஒவ்வொரு துறையிலும் ஒவ்வொரு முன்னேற்றத்துக்காக அவங்க வந்து ஒரு டாக்டர் படிக்கிறான்னு கூட அந்த டாக்டர் அந்த துறையில் எந்த அளவுக்கு ஆர்வம் இருந்தது பண்ணாரோ அதில் வர முடியல. அதே மாதிரி ஓவியத்தில் எனக்கு தெரிஞ்ச நண்பர்கள், இப்போ ஒரு சமயம் சந்தானம் அப்படி சொல்லிட்டு அவர் டோர்ஸை பற்றி படம் வரைவார், டோர்ஸை பற்றி பேசிட்டு இருப்பார். டோர்ஸ் தான் அவருடைய முக்கியமான இது, ஒரு குறிக்கோளோடு செஞ்சுட்டு இருப்பார். சமீபத்தில் நான் ஃபோன் பண்ணுறேன், அவர் இல்லை எங்கே இருக்கேன், நான் வந்து அங்கே ஃபாரினில் இருக்கிறேன்னு. இன்னொரு முறை பேசினேன், இன்னொரு இடத்துல இருக்கேன்னு. இன்னொரு இடத்துல பேசினா டெல்லியில் இருக்கேன்னு. என்னென்ன எக்ஸிபிஷன் வச்சுட்டே இருப்பார். இந்த மாதிரி எனக்கு தெரிஞ்ச நண்பர்களே இந்த ஓவியத்துறையில் இருக்கிறவங்களே பெரிய அளவில் நெல்லை வந்து பணம் ஈட்டுறதுல இருக்குது. எனக்கு வந்து பணம் குறிக்கோள் இல்லை, எனக்கு வந்து ஓவிய ஆர்வம் இருக்குது. பட் பண குறிக்கோளோட பண்ணணும், பணம் அதில் வரணும்னா முடியும். வீடுகளில் நிறைய இடத்துல வந்து சில பேர் வந்து நல்ல ஓவியங்களை வந்து வாங்கி அவங்க வந்து அவங்களுடைய இல்லங்களில் லட்சக்கணக்கில் விற்கிற ஓவியங்கள்லாம் கூட இருக்காங்க. ஸோ நீங்கள் அந்த ஓவியத்துறையில் எல்லாமே சாதிக்க முடியும். ஆனால் அதில் ஆர்வம் இருக்கணும், அதில் முன்னேறணும்னு சொன்னால் நிச்சயமாக முடியும். அது மாதிரி எனக்கு தெரிஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஓகே, நன்றிங்க சார். இன்னொரு நேரம் வெயிட் பண்ணுறோம், தொடர்ந்து பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம். ஹலோ 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 வணக்கம், இணைப்பில் இருக்கீங்களா?
ஹலோ இல்லை எனக்கு துணிக்கப்பட்டிருந்தீங்க சார். நம்ம நான் ஆல்மோஸ்ட் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு கேள்வி கேட்க நினச்சின்னு கேட்டிங்கன்னா, நிறைய சேலஞ்சிங்கான ஓவியம் சொன்னீங்க. உங்களை ஆத்மார்த்தமாக உங்களை தொட்ட ஒரு ஓவியம் எதுவும் சொல்ல முடியும்? ஏன்னா கோயில்கள் நிறைய சென்றிருக்கீங்க நீங்கள். சில நேரத்தில் வெளியிருந்து வரைகிறதுக்கு உண்டான சாத்தியக்கூறுகள், உள்ளிருந்து வரைகிற சாத்தியக்கூறுகள், இல்லை கர்ப்பகிரகத்திலிருந்து வரையக்கூடிய சாத்தியக்கூறுகள், இப்படி பல்வேறு விஷயங்கள் நடக்கிற உங்களை ரொம்ப ஆத்மார்த்தமாக பாதித்த ஒரு நிகழ்வு இல்லை ஒரு நேரம்னு எதை சொல்ல நினைக்கிறீங்க சார் நீங்கள்? எனக்கு வந்து பூரி ஜெகநாதர் ஆலயத்துக்கு வெளியே இருக்கும்போதே உள்ளே போகிறது எப்படின்னே தெரியாது. அந்த அளவுக்கு ஒரே கூட்டம், ஒன்று நெரிசல். தள்ளி போகிறேன், அங்கே போனவங்களுக்கு அந்த அனுபவம் இருக்கும். அங்கே உள்ளே போனதுக்கப்புறம் எப்படி சுவாமியை பார்க்க போகிறோம்னே தெரியாது. ஆனால் அந்த ஒரு பெரிய கொம்பு மாதிரி வச்சுருந்தாங்க, அது எடுத்துகிட்டு இப்படி சுவாமியை பார்க்கணும் சொல்ல போகும். உள்ளே போய் திரும்பி வர என்னுடைய உள்ளத்தில் யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருக்கிறேன்ற மாதிரி ஒரு தோணிச்சு. அந்த சுவாமி முழுக்க பார்த்துட்டு வெளியே வர வரைக்கும் நான் ஒருத்தனே தனியாக போயிட்டு தனியாக வந்த மாதிரி ஒரு உணர்வு. அதே மாதிரி இங்கே கும்பகோணம் பக்கத்தில் ஒரு அம்மன் ஆலயத்துக்குள்ளே போனேன். அன்றைக்கி இரவு அங்கே போயிட்டோம். காலையில் அம்மன் போய் தரிசிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அம்மன் காலையில் நான் எல்லோரும் வரதுக்கு முன்னாடி போன உடனே ஒரு அபிஷேகம் நடந்துட்டுருக்கேன் அந்த இதுக்காக. அங்கே போய் நின்ன உடனே எனக்கு தெரியாது, எனக்கும் தெரியாமல் அப்படியே கண்ணீர் வந்துக்கிட்டே இருக்கு. அழுகை இல்லை, அழுகைன்னா நமக்கு தெரியும் அது ஒரு இது இருக்குது. அழுகை இல்லை, ஆனந்தத்தில் வந்துகிட்டே இருக்கு. நான் கட்சி பிடித்து அதை தொடச்சிக்கிட்டே இருக்கிறேன், அது தண்ணீர் வந்துகிட்டே இருக்கு. இந்த ரெண்டு விஷயங்களும் எனக்கு வந்து பொதுவாக கேட்பாங்க ஆலயத்துக்கு. நான் உண்மையில கோயிலுக்கு போய் சாமியை பார்க்கும்போது அவர் என்ன நகை போட்டிருக்கு, கையை எப்படி வச்சிருக்கு, அதுதான் பார்ப்பனே தவிர சுவாமியை வணங்குறதுன்றது வந்து. ஆனால் இந்த ரெண்டு அனுபவங்கள் வந்து எனக்கு ரொம்ப இது. அதே மாதிரி இந்த இது எண்ணங்களின் சங்கமம் அது ரொம்ப திருப்தியான ஒரு விஷயம் எனக்கு. சமுதாயத்தில் இது எதுவுமே திட்டமிடு செய்யல, இயல்பாக நடந்துகிட்டே இருக்கு, வருது இயல்பாக அது செஞ்சுட்டே போயிட்டு இருக்கோம். இப்போது செங்காலிபுரம் அப்படி ஒரு கிராமத்தை எடுத்துட்டு அந்த கிராமத்தை ஒரு மாடலாக ஒரு இதுவாக நம்ம காட்டணும். அந்த கிராமத்தை ஒரு, ஏன்னா கடந்த 10 ஆண்டுகள்லாம் நிறைய செய்கிறவங்கள பார்த்துட்டு இருந்தேன், அதுக்கு முன்னாடி நானும் செஞ்சுட்டு இருந்தேன். ஆனால் இப்போ ஒரு கிராமத்தை மாடலாக காட்டணும் அப்படிங்கிற ஒரு முயற்சியில் இறங்கியிருக்கோம். அது ரொம்ப மகிழ்ச்சி சார். ஏன்னா நீங்கள் பல்வேறு விஷயங்களை ஓவியத்தின் மூலமாக தொடங்கி சமூக மாற்றத்திற்கு வேலை பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்கள் உங்களை ஈர்த்த தலைவர்களில் உங்களோட நிறைய விஷயங்களுக்கு வந்து காந்தியடிகளை போட்டிருக்கீங்க. அவர் வரைகிறப்ப இல்லை ஒவ்வொரு காலகட்டத்தில் வர்றப்ப என்ன மாதிரியான அனுபவங்களுக்கு தோணுச்சு நம்ம இறுதியாக நம்ம நிகழ்ச்சிக்கிட்ட? அதில் எந்த ஒரு மாற்று கருத்து யாருக்கும் இருக்க, மகாத்மா காந்தி நம்ம தேசத்தில் எல்லாருக்குமே அறிமுகமானவர், எல்லாருக்குமே விருப்பமானவர் நிச்சயமாக மகாத்மா காந்தி தான். அவருடைய 80வது அதாவது 1980 அவருடைய புத்தகம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சி. அதுக்கு முன்னாடி படிச்சிருக்கோம், ஆனால் அப்போல்லாம் வந்து படித்து ஏதோ பாடத்துக்காக படித்தது. ஆனால் 80 படிக்கும்போது அதை முழுமையாக நான் கிட்டத்தட்ட உள்வாங்கிக்கிட்டேன் எப்படி சொல்லலாம். அதனால் அதுக்கு பிறகு நிறைய ஓவியங்கள் வரையும் போது காந்திஜியினுடைய படங்களை வந்து விதவிதமாக படங்கள் வரைவேன். ஆண்டுக்கு ஒரு முறை அக்டோபர் 2ஆம் தேதி மையமாக வச்சு எனக்கு யாரெல்லாம் தொடர்பு இருக்கோ அவங்களுக்கு எல்லாருக்குமே காந்தி படங்கள் அனுப்பிச்சிட்டேன். ஸோ இது தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. இதில் நிறைய பேர் வந்து அதை பற்றி தகவல்களும் எனக்கு சொல்லுவாங்க. ரொம்ப சிறப்பாக காந்தி படம் வந்து அதனால் நாங்கள் அப்படியே ஃப்ரேம் பண்ணி வச்சுருக்கோம், டேபிளில் வச்சுருக்கோம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எனக்கு ரொம்ப இது. அதே மாதிரி ஓவியத்தில் சிற்பி அவர்கள், சிற்பி தான் எனக்கு வந்து மானசீக குரு. இந்த ஏகலவ்யன், துரோணர் அவங்க 2 பேரும் அதை பார்த்துருப்பாங்க. நான் வந்து சிற்பியை பார்க்கல, அவரோட ஓவியங்கள் மட்டுமே பார்த்துருக்கேன். அதை பார்த்து தான் கற்றுக்கிட்டேன். ரொம்ப மகிழ்ச்சி சார். இவ்வளோ நேரம் உங்களோட ஓவியத்தை பற்றியும் உங்களோட சமுதாய பணிகளை பற்றியும் பல்வேறு தகவல்களை நேரோட பகிர்ந்து கொண்டு உங்களோட நேரத்திற்கும் பகிர்ந்து கொண்ட பல்வேறு தகவல்களுக்கும் பொதியின் சார்பிலும் நேரில் சார்பிலும் எங்கள் நெஞ்சார்ந்த நன்றி தெரிவித்து நன்றி. வணக்கம் சார். ரொம்ப மகிழ்ச்சிங்க. இந்த நேரம் போகிறதே தெரியாமல் இந்த அளவுக்கு நிறைய விஷயம் சொல்லியிருக்கோம். வணக்கம்.